அப்படியே ஒரு வழியா சாமியார் வேஷத்தை போட்டு வந்தாச்சு. இப்ப பார்த்தாலும் நம்ம பேண்ட் சொக்கா தான் போட்டுட்டு சுத்திட்டு கிடப்போம். அப்ப கூட இம்புட்டு வேர்வை வேர்க்காதே. இப்படி என்ன ஒரே கசகசன்னு இருக்குது இந்த துணியை போட்டதுக்கு அப்புறம். காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு நாள் சாமியார் வேஷம் போட்டதுக்கு நம்மளுக்கே எப்படி இருக்குது. டெய்லியும் எப்படிதான் சாமியார் வேஷம் போடுறாங்களோ தெரியல. என்னடா இது, ஒரு ஆளை கூட இந்த பக்கம் காணா. எவ்வளவு நேரம் தான் நானும் ஒரே இடத்துல நின்றுட்டு கிடப்பேன். யாரா இது, நரி ஊழையிடுற மாதிரி சத்தம் கேக்குது. நரி ஊழையிடுற சத்தம் கூட இப்படி கேட்காதே. சிறுவனே சிறுவனே இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். இங்க இருந்துதான் உன்னை கூப்பிடுறேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சிறுவனே இங்க வா, என் எதிரில் வந்து நில்லு. சிறுவனே, நான் ஒரு தெய்வ பிறவி, வெள்ளிமலையிலிருந்து வருகிறேன் உங்க ஊர் மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு. டே, என் முட்டி உயரல, நீ என்னென்னலாம் பேசுற பாரு. நம்பு மகனே, நான் உண்மையான சாமியார். உங்க ஊர் மக்கள் எல்லாம் உண்மையாவே நான் காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அதை நான் சரி பண்ணி வைக்கிறேன். அப்பயாவது நீ என்ன சாமியாருன்னு ஒத்துக்குவ. சிறுவனே, உன் 2 கண்களையும் மூடு, இதோ கண்டுபிடித்து தாரேன். அடப்பாவியே, அப்ப ஒத்தையில நின்ன சைக்கிள் உன் சைக்கிள் தானா? நான் கூட எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சதுன்னு ஆட்டிய போட்டுட்டு வந்தேன். நல்ல வேலை அந்த சைக்கிளை உனக்கு கொடுத்து உன்னை நம்ப வச்சதான் நீ ஊர் புறப்பை தண்டுவார அடிப்ப. அப்பதான் ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை தேடி வருவாங்க. சிறுவனே, இப்போ நீ உன் கண்களை திறந்து பார். சீக்கிரம் ஓடுடா, ஓடி போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. நான் இங்கேதான் நின்னுட்டு இருப்பேன். என்னக்கா இவ்ளோ வேகமா எங்க போய் இருக்கீங்க? வா சரோஜா, ஏண்டி உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயங்க? எனக்கு எந்த விஷயமும் தெரியாதே. ஏண்டி ஏதோ வெள்ளிமலையில இருந்து ஒரு சாமியார் வந்திருக்காங்களா, அதான் ஊர் ஜனங்க எல்லாம் அங்க போய் நிற்கிறாங்க. அதான் நானும் அவசர அவசரமா போய் நிற்கிறேன். அப்படியாக்கா? அப்படின்னா நானும் வரேன். ஏங்க இவ்ளோ வேகமா நடக்கிறீங்க? பொறுமையா போலாம்ல. ஏண்டி நம்ம மாமியாரை பார்க்க போறோம், சாமியாரை பார்க்க போறோம். ஜனங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம போய் முந்திக்கணும். போங்கக்கா போங்கக்கா, கை கால்லாம் ஒரே வலி. எதனா முடிக்க ஒரு கொடுத்தாங்கன்னா வாங்கி கட்டனா ஒரு மாதிரி இருக்கும். என்ன இது, புஷ்பாக்காவும் சரோஜாவும் எங்க அர்ஜென்ட்டா போறாங்க போல. எங்க போறாங்கன்னு நாம போய் பாப்போம். என்னடி வசந்தி, ரொம்ப நேரமா எங்க பின்னாடியே வந்து நிற்கிற? ஆமா சரோ, நீங்க 2 பேரும் எங்கேயே போற மாதிரி இருந்துச்சு. அதான் நாமளும் உங்க கூட வரலாமே சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ள ஏதோ சாமியார் வந்திருக்காரா, அவரை பார்க்கதான் நாங்க போய் நிற்கிறோம். சாமியார்ன்ட்டு போய் எதனா போலி சாமியார்கிட்ட போய் மாட்டிக்க போறோம். அதெல்லாம் இல்லடி, அவரு வெள்ளிமலையில இருந்து வந்திருக்காரா. வா போய் பாப்போம், பார்த்தா தானே தெரியும். என்னடா இது, அந்த பையன் போய் சொன்னானா இல்லையா? நம்ம இவ்வளவு நேரம் நின்னுட்டு கிடக்கோம், ஒரு ஆளை கூட காணாமே. ஆஹா, ஒரு 3 இளைச்சவாயங்க வராங்க. வரட்டும், இவங்களை வச்சு இன்னைக்கு செஞ்சிட வேண்டியதான். எங்கடி சாமியார் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, நாமளும் சுத்தி முத்தி பாக்குறோம், யாரையுமே காணா. அடிப்பாவீங்களா? உண்மையாலுமே நான் இங்க நிக்கிறது தெரியவே இல்லையா உங்களுக்கு? குழந்தாய் குழந்தாயா? ஆமா, நீங்க யாரை கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்டேன் குழந்தாய், வாங்க. சரி, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்க யாரு, எதுக்காக இங்க நிக்கிறீங்க? புஷ்பாக்கா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? நேத்து கூத்து நடந்துச்சுல, அவங்களா தான் இருக்கும். அவங்க தான் வேஷத்தை கலைக்காம இங்க வந்து நின்னு இருக்காங்க. அடிப்பாவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு கூத்துக்கு வேஷம் கட்டுற மாதிரியா இருக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த துணியை போட்டு வந்து நிக்கிறேன், இப்படி சொல்லிட்டீங்களே. ஓ அப்படியா? சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க தனியா? எங்க உங்க குரூப் எல்லாம் யாரையுமே காணா? குழந்தாய், நாங்கள் வேஷம் போடுபவர்கள் இல்லை, நாங்கள் உண்மையான தோற்றம். அப்படின்னா நீங்கள் பார்க்க வந்த சாமியாரே நான் தான். அப்படியா? நல்லதா போச்சு. சாமியாரே, என்ன மன்னிச்சிருங்க. அனைத்தும் மன்னிப்பேன் இந்த சாமியார். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு 2 நாளா சளி பிடிச்சிங்குது. அதே மாதிரி ஒத்த தலைவலி ஒரு சைடா வலிச்சுக்கினே இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணே தெரிய மாறுது. இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சாமி. ஏதாவது மாத்திரை மருந்து இருந்தா எழுதி கொடுங்க. அடி பாவி, ஏதோ மெடிக்கல்ல வந்து மாத்திரை கேட்கற மாதிரில கேட்கறா இவ. குழந்தாய், நான் ஒரு முடிக்கவர் தருகிறேன். அதை நீ கட்டிக்கொண்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நன்றாக இருப்பாய். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு குழந்தாய், உனக்கு என்ன சந்தேகம்? சாமி, சளி பிடிச்சிக்குது, கண்ணு தெரியல, கை கால் வலினா மாத்திரை மருந்து தானே கொடுப்பாங்க. நீங்க என்ன முடிக்கவர் தரீங்க? எங்களை தேடி வந்தால் உங்களுக்கு முடிக்கவர் மட்டுமே கொடுக்கப்படும். நீங்கள் கை கால் வலி சளி பிடித்துக்கதென்றால் ஹாஸ்பிட்டல் தான் செல்ல வேண்டும். ஏக்கோ, எனக்கு இந்த சாமியார் மேல சந்தேகமா இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து யார் வருவீர்கள்? வாங்கள். சொல்லு மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு பாக்குற பொருள் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வாங்கறதுக்கோ காசு கிடையாது. ஆமா, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. நீயே ஒரு ஓசி, நீ எப்படி பணம் கொடுத்து வாங்குவ? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சாமி, எனக்கு ஒரு மந்திர சக்தி தாங்க. பாக்குற பொருள் அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துடணும். மகளே, பாக்குற பொருள் வீட்டுக்கு வரணும்னா திருடியா இருந்தா மட்டும்தான் வரும். ப்ளீஸ் சாமி, தயவு செஞ்சு அந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் எங்க வீட்டுல எடுத்தாந்து வச்சிருவேன். மகளே, ஆசைப்படு, ஆனா பேராசைப்படாத. அது உனக்கும் நஷ்டம், உங்க வீட்டுக்கும் பெரும் நஷ்டம். போங்க சாமி, நஷ்டதெல்லாம் பார்த்தா நம்ம ஆசைப்பட்ட பொருளே கிடைக்குமா என்ன? ஓ அப்படி வரியா? அப்ப சரி, நான் ஒரு முடிக்கவர்
முடிக்கவர் தரேன், அதை நீ கட்டிக்க. குடுங்க சாமி, அந்த முடிக்க ஒரு கட்டுன நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும், ட்ரை பண்ணி பாரு. இந்த நல்லா சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு இந்த முடிக்கவர் எடுத்து உன் கையில கட்டு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி நான் வருகிறேன். சொல்லு குழந்தாய், உனக்கு என்ன பிரச்சனை? சாமி நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, என்ன போய் குழந்தைன்னு சொல்றீங்களே? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் எனக்கு குழந்தைகள் தான். சாமி எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருக்கிறா. எங்க வீட்டு முருங்காயெல்லாம் பறிச்சு பறிச்சு துணுப்புட்டு இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வரா. அதாவது மந்திர கந்திர சொல்லி கொடுங்க சாமி, நான் அப்ப வரும்போதெல்லாம் நான் மந்திரத்தை போட்டு அவளை திருத்தி விட்டுறேன். அடி பாவீங்களா, விட்டா சூனியமே வச்சு சாவச்சிருவாங்க போலியே. மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, வேணும்னால் தந்திரம் வேணா சொல்லி கொடுப்பேன். சாமி உங்களுக்கு மந்திரம் தெரியுதா? அங்க இருந்து நாங்க அடிச்சு பிடிச்சுன்னு வந்திருக்கிறோம். நீங்க இப்படி சொன்னா எப்படி? யாரெல்லாம் எங்களுக்கு எடுத்து நினைக்கிறாங்களோ, சண்டைக்கு வராங்களோ, அவங்களுக்கு நாங்களே மந்திரத்தை போட்டுருவோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மகளே, அவங்களுக்கு நம்ம தக்க பாடம் தான் சொல்லி கொடுக்க வேண்டும். சாமி நான் பள்ளிக்கூட பக்கம்லாம் போனதே கிடையாது, அவங்களுக்கு எப்படி நான் பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? எனக்கு ஆக்காங்காச்சு கூட தெரியாது, பேனாவை எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது. நான் எப்படி சாமி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? ஏமா நான் பள்ளிக்கூடத்து பாடம்லாம் சொல்லல, வீட்டுல இருந்து தக்க பதிலடியை கொடுக்கணும்னு தான் சொல்றேன். சாமி எங்க ஊர்ல ஒருத்தி இருக்கா, அவ பேரு சின்ன பொண்ணு. என்ன பத்தி என்கிட்டே சொல்றாள்வே, எதனா பெருமையா தான் சொல்லுவாள்வே, என்னன்னு கேட்போம். அவ டெய்லி ஒரு கடையை போட்டு வித்துட்டு கிடப்பா. ஆனா நல்ல பொருளே விற்க மாட்டா. பழைய பொருள், வீணா பண்ண பொருள், நல்லா இல்லாத பொருள் தான் போட்டு வித்து வித்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்பா. சீ, நம்மள பத்தி நம்பிக்கிட்டே இவ்வளவு கேவலமா சொல்றாளுவே. ஆமா சாமி, முக்கியமா அவளுக்காக தான் நாங்க உங்களை தேடியே வந்தோம். எதுக்காக அந்த பொண்ணை பத்தி என்னிடம் சொல்ல வந்தீங்க? அவ ஒவ்வொரு பொருளா வித்து வித்து எங்களை ஏமாத்தி ஏமாத்தி எங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் சொரண்டிக்கிட்டா. அதனாலதான் அவளுக்கு ஒரு சூனியத்தை வைக்கணும் தான் நாங்க உங்களை தேடி வந்தோம். அப்பதான் அவ கை கால் இழுத்துக்குன்னு காலெல்லாம் முடிச்சுக்கின்னு வீட்டுல படுத்து கிடப்பால. அப்படி பாவீங்களா, என்ன சாவடிக்க என்கிட்டயே சுனிதா கத்துமோ வந்திருக்கீங்க. இருங்கடி, நாளைக்கு பாயாசத்தை வித்து அதுல பாயசனை போட்டு கொடுத்து போடுறேன். ஆமா சாமி, எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன பொண்ணு இதே வேலையா தான் இருக்கா. எங்களெல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி அவ நல்ல பணக்காரியா ஆயின்னு இருக்கா. ஒண்ணு அவ இந்த ஊரை விட்டு திறத்தணும், இல்லைன்னா அவ இந்த ஊர்லயே சாகணும். மகள்களே, நீங்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அந்த பெண்ணு பாவம் இல்லையா? என்ன அவ பாவமா? நாங்க தான் பாவம். ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டு சுத்திட்டு கிடக்கா. சாமி நீங்க எதுக்கு சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்களும் அவளும் கூட்டணியோ? குழந்தைகளே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் இந்த ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம். என்ன சாமி சொல்றீங்க நீங்க? அவ இந்த ஊருக்கு வந்ததே எங்களை மொட்டையடிக்க. இல்லை குழந்தைகளே, நீங்கள் அவளை பற்றி தப்பாக நினைச்சு வச்சிருக்கீங்க. சின்ன பொண்ணை பத்தி நானும் தெரிந்து வச்சிருக்கேன். அவள் நல்ல பொருட்களை தான் வித்து கொண்டிருப்பாள். அவள் உங்கள் ஊர் மேலேயும் உங்கள் மேலேயும் பிரியத்துடன் இருப்பாள். உங்களுக்கு உயிரே கொடுப்பாள். ஆமா சாமி, அவ உயிர் தான் வேணும். அவ உயிர் எடுத்தா தான் இந்த ஊர்ல ஜனங்க நல்லா இருக்க முடியும். அப்படி பாவீங்களா, என் உயிரை எடுக்க கங்கணம் கட்டிட்டுல அழியறாளுவே. சாமி நீங்க என்ன கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவளை நாங்க ஒரு வழி பண்ணியே ஆகணும். எல்லாம் செய்யாதீர்கள். அவள் ஒரு அப்பாவி, அவள் ஒரு பாவம். அவள் எல்லாருக்கும் நன்மையைத்தான் செய்வாள், தீமை எதுவும் செய்ய மாட்டாள். நீங்க வந்ததுல இருந்தே பாக்குற அந்த சின்ன பொண்ணுக்கு தான் நீங்க சப்போர்ட் மேல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏக்கோ வாங்கக்கா, இவங்க யாருன்னு நம்ம போய் பாப்போம். ஏக்கோ யாராச்சும் சின்ன பொண்ணு பாத்தீங்களா? ஆமா, என்ன எல்லாரும் கும்பலா நிக்கிறீங்க? ஏன்டி இழுவே சின்ன பொண்ணு தேடிட்டு வந்திருக்கேன். ஏக்கோ நம்ம இஸ்திரி போற அண்ணா இருக்காருல்ல, அவர் கடையில இருந்து ஏதோ துணியை தூக்கிட்டு ஓடியாண்டாலாம். ஐயோ, நாம தான் தூக்கின்னு வந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். என்னடி சொல்ற இழுவே? அப்ப சின்ன பொண்ணு தூக்கி வந்தது எதனா சாமியார் துணியா என்ன? ஆமாண்டி, ஏதோ சாமியார் துணின்னு தான் சொல்லிக்கிட்டு கிடந்தாரு. அப்போ இவ்வளவு நேரம் நம்மள ஏமாத்திருந்து சின்ன பொண்ணு தானா? எனக்கு அப்பயே உன் மேல தாண்டி சந்தேகம். நான் நினைச்சேன்டி அக்கா, அவ ஓடங்காட்டி நம்ம பிடிச்சிடலாம். பிடிங்க. எஸ்கேப். எப்பவும் போல அவ எஸ்கேப் ஆயிட்டாடி. இந்த தடவை எஸ்கேப் பண்ணாலும் அடுத்த தடவை நம்ம கையில சிக்காமல போயிடுவா.